தொடங்கிடலாமா? ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றிக் கொண்டு குணவழி விட்டுத் திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப் பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. திண்ண இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக் கையும் நன்னும் அன்பர்க்கு அருள்கருணை திருமுகமும் பசும் கொளவி நடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோலக் கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. என் கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதியேறி பூதம் சூழப் பொழிய வருவார் புலியின் உரி தோளார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா எனவும் நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரைகின்ற செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதின குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். அற்புதமான சிந்தனையோடு தொடர்ந்து இடையீடின்றி சைவத்திற்கு மங்கையர்க்கரசியார் போல அம்மையார் திருமதி சாந்தா சண்முகம் அம்மா அவர்கள் அப்பர் அருள்நெறி மன்றம் வாயிலாக இந்த சிந்தனையை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அவர்களுடைய திருவடிக்கும் அப்பர் அருள்நெறி மன்றம் சார்பாக இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள், ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இங்க எழுந்தருள் இந்த ஞான பூசையில் கலந்து கொண்டு இந்த சிவ சிந்தனையை செவிமடுத்து வருகின்ற சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். ஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசை தினத்தை ஒட்டியும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருமுறை சிந்தனையையும் அபிராமி அந்தாதி போன்ற அற்புதமான அருள் நூல்களையும் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற இந்த அமைப்பிற்கு அடியேன் அடிபணிகின்றேன். அந்த வகையிலே தொடர்ந்து அடியனுக்கு இன்று சிந்திக்க கொடுக்கப்பட்ட திருப்பதிகம் திருக்கழுமலம். அந்த திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பதிகம் இது 3ஆம் திருமுறையிலே 24வது பதிகமாக அமைந்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு பதிகம். எல்லா பதிகமும் அற்புதம்தான். ஏனென்று சொன்னால் அருளாளர்கள் அருளி செய்த அத்தனையும் நமக்கு மந்திரங்கள். ஒவ்வொரு திருமுறைகள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம், ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம். கொடுத்தவர்கள் இறைவனே கொடுத்தது. அதனாலதான் ஞான சம்பந்த பெருமான் எனதுரை தனதுரையாக என்று அருளி செய்திருக்கின்றார். எம்பெருமான் இவர்கள் வாயிலாக நமக்கு அருளி செய்த பதிகங்கள் இந்த திருமுறைகள். இந்த திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய் என்பதற்கு அந்த அந்த சொல், அந்த வாக்கியத்துக்கு வரிக்கு உண்மையிலே சாந்தா சண்முக அம்மா தான் அதுக்கு பொருத்தமா. திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய் அப்படின்னா, திருமுறைகளோ தாய், மனமே உனக்கென்ன வாய். அத திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்னு வச்சு, திருமுறைகளை ஓதாம இருக்கிறதுக்கு நமக்கு எதுக்கு வாய் இல்லையா?
அப்படின்னு இதை உள்ளத்தில் கொண்டுதான் அம்மா அவர்கள் திருமுறைகளை ஒரு நாளும் ஓதாமல் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையில நம்மை நெறிப்படுத்துகின்றார்கள். சரி, ஞானசம்பந்த பெருமான் பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு மதுரையம்பதிக்கு வருகின்றார். அவருடைய வரலாற்று செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல சீர்காழிக்கு பதிகங்கள் அதிகம் உண்டு. காளி பாதி வேளி பாதின்னு சொல்லுவாங்க. அதுபோல சீர்காழியம்பதி அவர் எந்த திருத்தலத்திற்கு சென்றாலும் அங்கே அவர் தோணியப்பரை மறவாது தரிசனம் செய்கின்றார். அவருடைய நினைவில் சீர்காழியம்பதி எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மையோடு கூடிய அந்த தோணியப்ப சுவாமி தான் நினைவுக்கு வந்து வந்து செல்வார். மறக்கலும் ஆமோ இல்லையா? ஆட்கொண்ட இறைவன் அல்லவா, பாலை கொடுத்து ஆட்கொண்ட பெருமான். எனவே எந்த தலத்திற்கு சென்றாலும் அந்த செலவு நயப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருத்தல யாத்திரை மேற்கொள்வார். சோழ நாடு, நடுநாடு, இந்த மாதிரி அத நம்ம திருமுறைகளை அந்த செந்தமிழ் வாக்கியமாக சொல்லுகின்ற பொழுது செலவு நயப்பு, திருத்தல யாத்திரை செலவு நயப்பு. அப்படி எம்பிரான் ஞானசம்பந்த பெருமான் 6 முறை திருத்தல யாத்திரை செலவு நயப்பு செய்திருக்கின்றார்கள். அப்படி ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த யாத்திரைக்கு அடியார் கூலத்தோடு சென்று வருகின்ற பொழுது சீர்காழியம்பதிக்கு வந்து எம்பெருமானை வழிபாடு செய்து விட்டு திரும்ப தொடங்குவார். அந்த அமைப்பிலே அவருடைய வாழ்க்கையில நாம் அதை பார்க்கின்றோம். அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கிருந்தாலும் அந்த திருவாரூர் பெருமானை நினையாது இருக்கவில்லை. ஆரூரானை மறக்கலுமாமே என்று பாடுவார். ஆனா அவர் வந்து போனதாக பல யாத்திரையில அப்படி வந்து போனதா அப்படி ஒரு குறிப்பு இல்லை. ஆனா நம்ம ஞானசம்பந்த பெருமான் தான் சீர்காழிக்கு வந்து வந்து செல்லுகின்றார். ஆனா இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பதிகம் சீர்காழி பதிகம் என்று சொன்னாலும் அது இங்க மதுரையம்பதியில் இருந்து கொண்டு எம்பெருமானை நினைந்து பாடுகின்ற பதிகமாக அமைகின்றது. அவர் இந்த மதுரைக்கு வருவதற்கான திருநோக்கமே, அதாவது சேகிலார் சுவாமி சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்திற்கு 16 காரணங்கள் காட்டுகின்றார் இல்லையா? இப்போ மணிவாசக பெருமான் திரு அவதாரத்திற்கு திருவாசகத்தை எம்பெருமான் செவி இசைக்க, அந்த எம்பெருமான் திருவாசகத்தை கேட்கணும். அவருக்கு ஞான வாசகம் புகழ வந்தவர் திருவாசகன் வேந்தர் வாத ஊரர் அப்படின்னு நமக்கு அந்த திருப்பெருந்துறை புராணத்துல அதுக்கு பிரமாணம் இருக்கின்றது. ஞான வாசகம் புகழ வந்த திருவாசக வேந்தர் நம்முடைய வாத ஊரர் அப்படின்னு அதுக்கு பிரமாணம் அதுல இருக்கு. ஏன்னா மணிவாசக பெருமானுக்கு பிரமாணம், அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு பிரமாணம் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு பெரிய புராணத்துல காண முடியாது. அது திருப்பெருந்துறை புராணத்திலும் நம்முடைய வாதவூரர் புராணத்திலும் தான் நம்ம திருவிளையாடல் புராணம், இப்படி 3 புராணங்களில் தான் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்த அற்புதங்களுக்குமான பிரமாணத்தை நாம் பார்க்க முடியும். அதுபோல எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க முழுக்க நம்முடைய பெரிய புராணம் காட்டுகின்றது. அதிலும் மிக முக்கியமாக அல்லது எதை நம்ம பிரமாணமா எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, அதற்கு உரை வேந்தராக இருந்து உரை அருளி செய்த நம்முடைய சி.கே. ஐயா அவர்கள், சி.கே. கவிமணி சிவகவிமணி ஐயா அவர்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கமாக அருளி செய்திருப்பார். அப்படி அவருடைய விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது, ஏன்னா நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருப்பாசுரம் என்று போற்றப்படுகின்ற வாழ்க அந்தனர் என்கின்ற பதிகத்திற்குரிய விளக்கமே சரியான முழுமையான விளக்கம் நம்முடைய கவிமணி ஐயா அவர்கள் தான் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஐயப்பாட்டிற்கும் இல்லாதபடிக்கு அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அந்த வகையில நம்முடைய சீர்காழியம்பதிக்கு நிறைய பதிகங்கள் இருக்குது அப்படின்னு நாம சொல்லியிருக்கேன், பதிவு செய்திருக்கிறோம். அதுபோல காளிப்பாதி வீழிப்பாதி என்ற போல சீர்காழியம்பதிக்கும் திருவேலிமழலைக்கும் ஏகப்பட்ட பதிகங்கள், அதாவது பதிகங்களே நிறைய பதிகங்கள், அது எம்பிரான் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது. அதற்கு பிறகு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆலவாய்க்குதான் பதிகம் அதிகம். ஆலவாய் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய
மதுரையம்பதிக்கு தான் பதிகங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. அது அவருடைய திரு அவதார நோக்கத்திலே காணப்படுகின்ற காரணங்கள்ல ஒன்றாக அமைகின்றது. இந்த தென்னவன் பாண்டிய மன்னர் அவருடைய ஆட்சியிலே இங்கே சமணர் உடைய கொள்கைகள், சமணர்களே இங்கே ஓங்கி இருக்கக்கூடிய திறத்திலே சைவத்தை நிலைநிறுத்த வந்தவர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான், நம்முடைய அப்பர் சுவாமி. இது நம்ம அறிந்ததுதான். இரு பெரு மக்களும் அன்பு கடலும் அருட்கடலுமாக இருந்து, இரு பெரு மக்களாக இருந்து, அந்த இருட்காலத்தை நம்முடைய நாட்டிலிருந்து அகற்றி சைவத்தை நிலைநிறுத்திய பெருந்தகைகள், பெருமக்கள், ஞானாசிரிய பெருமக்கள் இவர்கள் 2 பேரும். ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது அதுல ஒரு காரணமாக இருப்பது நம்முடைய மதுரைம்பதியில தென்னவனை திருநீர் அணியச் செய்து திருநீற்றுக்கென்றே ஒரு பதிகத்தை அமைத்துக் கொடுத்த பெருமை நம்முடைய மதுரையம்பதிக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த அவதார நோக்கத்திற்கான காரணத்தில் ஒரு காரணமாக இருப்பதனால்தான். ஏன்னா எந்த சமயத்திலும் அவர்களுடைய அந்த சமயத்திற்கான சின்னங்களுக்கோ அதுக்கோ ஒரு பாடலோ அந்த மாதிரி இல்லை. நம்முடைய சமயத்துலதான் சைவ சின்னத்திற்கும் சைவ சின்னங்களாக இருக்கக்கூடிய புறச்சின்னம் அகச்சின்னம் இரண்டிற்குமே 5 எழுத்துக்கானாலும் சரி, விடைக்கொடி என்று பார்க்கின்ற பொழுது 5 எழுத்துக்கு நமக்கு எல்லாருமே அருளி இருக்கிறார்கள். 5 எழுத்தை சொல்லாத அருளாளர்கள் இருக்க முடியுமா? அது அது அகச்சின்னம். அது ஆக எம்பிரான் ஞானசம்பந்த பெருமான் 2 பதிகங்களை பதிவு செய்கின்றார். அதுபோல மந்திரமாவது நீர் என்று திருநீற்றிற்கென்றே ஒரு பதிகத்தை அருளி செய்த பெருமை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானால் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த மதுரையம்பதியில நிறைய 18 பதிகங்கள் அளவிலே பாடி அருளி இருக்கின்றார். அப்படி மதுரையம்பதிக்கு வருகின்ற பொழுது நமக்கு தெரியும் அங்க சமணர்களினுடைய ஆட்சி ஓங்கி கொண்டு இருக்கின்றது. அதனால அப்பர் சுவாமியே இந்த குழந்தை அவர்களால் ஏதும் அவர்களால் ஏதும் இந்த குழந்தைக்கு நேரிட்டு விடக் கூடாது என்ற வகையிலே சிறிது காலம் சென்று செல்லலாமே என்று அந்த திருமறை காட்டில் இருந்தபடி குழந்தையை சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பரசுவது நம் பெருமான் கடல் என்று சொன்னால் பழுது வந்து அணையாது என்று சொல்லி வேயெருதோழி பங்கனை பாடி அமைத்து இங்க மதுரையம்பதிக்கு வந்து அருளுகின்றார். இங்கே அவர்கள் நினைத்தவாறு, ஆனா இங்க மங்கையர்க்கரசி அம்மையார் ஒரு தாயாக இருந்து தம்முடைய அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அவருக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல், ஆனாலும் இந்த சமணர்களினால் கொஞ்சம் இருந்தது, அவருக்கு இடையூறு இருந்ததுதான். ஆனாலும் ஆளவாய் சொக்கன் என்னுள் இருக்கவே அப்படின்னு அந்த மங்கையர்க்கரசி அம்மையாருக்கே இவர் பாலனாக இருந்து ஆறுதல் கூறினார் என்று சொன்னால் அது ஆளவாய் சொக்கனுடைய திருவருள். எனவே ஆளவாய் சொக்கன் என்னுள் இருக்கவே அஞ்சேல், நம்முடைய சமயத்துல தாங்க அஞ்சேல்னு சொல்லக்கூடிய பெருமான், அஞ்சேல்னு சொல்லக்கூடிய அந்த பதியங்களை அமைத்து கொடுத்து எந்த விதத்திலும் எந்த தடுமாற்றம் இல்லாமல் நாம் ஒரு விதத்திலும் அஞ்சேல், எதற்கும் அஞ்சுவதில்லை, அஞ்சுவது இல்லை. ஏன் அஞ்சுவது? யாமார்க்கும் குடியெல்லாம் யமனை அஞ்சோம் அப்படின்லாம் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அஞ்சேல்னு யாராவது நமக்கு சொன்னா அது எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லையா? ஆளவாய் சொக்கன் என்னுள் இருக்கவே நீங்க எதுக்கு அஞ்சணும் அப்படின்னு அந்த வகையில அமைத்திருக்கின்றார். அப்படி பல அற்புதங்களை எல்லாம் செய்து, அதாவது அந்த பாண்டிய மன்னருக்கு முறைமையாக தீக்கையெல்லாம் கொடுத்து அந்த பதியங்கள் அதைத்தான் காட்டுகின்றது. அந்த அனல்வாதம் அற்புதங்கள், இவர் அருளி செய்த அற்புதங்கள், அனல்வாதம், புனல்வாதம், சுரவாதம், இந்த வாதங்கள் எல்லாமே இவருக்கு செய்யப்பட்ட தீக்கை முறைகள். நம்முடைய சைவ சமயத்துல எல்லாமே முறைமையோட நடப்பதுதான், முறைமையாக செய்யப்படுவது என்பது ஆன்மாக்களுக்கு அந்த பக்குவ அமைகின்ற முறைமை, அது முறைமையாக படிமுறையில்தான் நிகழும் என்பதனை காட்டிய இடம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பது. ஏன்னா அவர் நமக்கு எம்பெருமானே நேரடியாக வந்த குருநாதர் ஞானசம்பந்த பெருமான். அதனாலதான் குருவாய் நினைந்து வழிபாடு செய்து
முக்தி பெற்ற அடியார்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமானை நினைந்து வழிபாடு செய்து முக்தி பெற்ற அடியார்கள் என்று இருக்கின்றார்கள் அந்த 63 நாயன்மார்கள். குரு நம்ம எப்படி அப்பூதி அடிகளை சொல்லுகின்றோம், எப்படி பெருமழலை குறும்பரை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொல்கின்றோம், அது போல எம்பிரான் ஞான சம்பந்த பெருமானை நம்முடைய குருநாதராக நமக்கு காட்டியவர் எம்பெருமானே. ஆக அதனாலதான் அவருக்கு முத்துச்சிவிகை முத்துக்குடை எல்லாம் கொடுத்து இவர் குருநாதருக்குரிய சின்னங்களை எல்லாம் கொடுத்து மகிழ்ந்தவர் நம்முடைய சிவபெருமான். எனவே அப்படிப்பட்ட பெருமான் இந்த மதுரையம்பதியில மன்னருக்கு சமண சமயத்திலிருந்து அந்த கொள்கைகளை நீக்கி சைவ சமயத்திற்கு அந்த சுரவாதம்லாம் செய்து அவரை திருநீறு அணிய செய்கின்ற பொழுது அந்த நிறைவுல அப்போ இந்த சில நாட்கள் ஆகி விடுகின்றது. அவருடைய தந்தையார் இவரை காண மதுரையம்பதிக்கு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது தந்தையாரை பார்த்த உடனே, ஏற்கனவே அங்க தோணிபுரத்தை நினைந்துதான் இருப்பார். அங்க தந்தையாரை பார்த்த உடனே கேக்குறார் சுவாமி. அவரை பார்த்த உடனே அவருக்கு தந்தையினுடைய நினைவை விட தந்தையார் எங்கிருந்து வருகின்றார்? சீர்காழியம்பதியிலிருந்து வருகின்றார். எனவே இந்த தந்தையை விட அவருக்கு அந்த தோணிபுரத்து சுவாமி தான் அம்மையப்பராக வருவது போல தோன்றுகின்றது. அதாவது ஞான சம்பந்த பெருமானுக்கு காணுகின்ற காட்சி எல்லாமே சிவபெருமான் தான். அது பல இடத்துல நம்ம பார்க்கலாம். திருவெண்காடுக்கு போகின்ற பொழுது அந்த இடமே சிவலிங்கமாக அவருக்கு தோன்றியது. அவர் பார்க்கின்ற எல்லாமே, அதாவது அருளாளர்கள் அந்த பக்குவமுடைய ஆன்மாக்கள் பார்ப்பது பரம் என்று சொன்னால் அவர்கள் பதார்த்தத்தை ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள். எனவே அந்த சீர்காழியம்பதியில இருந்து வரக்கூடிய சிவபாத இருதயரை பார்த்த உடனே அவருக்கு அந்த தோணியப்பர் தான் பெருமான் தான் நினைவுக்கு வந்தது இல்லையா? இது நிறைவு சமயத்துல கூட அந்த எலும்பிலிருந்து அந்த பூம்பாவை வந்தா. பூம்பாவை 16 வயது அந்த குழந்தை பருவ பெண்ணாக திலோத்தமையும் தோர்த்தடிக்க வகையில அழகு நிறைந்த பாவையா வந்தா. பிரம்மனே திலோத்தமையை படைத்து அவன் மேல ஆசைப்பட்டான் அவனுடைய வயதுல. ஆனா இந்த ஞான சம்பந்த பெருமான் 16 வயது அந்த பூம்பாவை அந்த குடத்திலிருந்து உடைந்து வருகின்றார். அவ்வளவு ஒரு அழகு, அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு அழகுல வர்றான். ஞான சம்பந்த பெருமானுக்கு அவளுடைய அழகோ அவளுடைய வயதோ அல்லது அவளுடைய தந்தையோ இப்படி எதுவுமே அவருக்கு நினைவுக்கு வரல. எம்பெருமான் அந்த கண்ணுதல் கற்பகத்தினுடைய கண்ணுதலாக இருக்கக்கூடிய கபாலீஸ்வர பெருமானுடைய கருணையே கண்ணில் வந்ததாம். அதுவும் எப்படி வந்ததாம்? 1000 முகத்தால் அவருடைய கருணையை கண்டார் அப்படின்றார். ஆக ஞான சம்பந்த பெருமானுடைய கண்ணுக்கு யார் தெரியுமா? தோளுடைய செவியனை தவிர வேற யாரு இருக்கா? என் உள்ளம் கவர் கல்வன், அந்த கல்வனை தவிர இவருக்கு யாரு தெரியும் இல்லையா? ஆக அந்த சிவபாத அதான் பெரிய புராணத்துல சேக்கிலா சுவாமி சொல்றார், சிவபாத இருதயர் தாம் முன் தொழுது சென்றனைய தவமான நெறி ஆணையும் தாதையார் எதிர் தொழுவார் அவர் சார்பு கண்டு அருளி திருத்தோணி அமர்ந்து அருளி பவபாசம் அறுத்தவர் தம் பாதங்கள் நினைவுற்றார். அவர் சார்பு கண்டு அருளி, சிவபாத இருதயர் வந்து நிக்கிறார். அவர் சார்புனா வந்து நிக்கிறார். வந்து நின்ன உடனே இங்க மதுரையம்பதியில அந்த இவர் தங்கி இருக்கக்கூடிய மடத்துக்குள்ள வெளியே வந்து நிக்கிறார். அப்படி நிக்கும் பொழுது சிவபாத இருதயா பார்க்கலையாம். இவர் எப்படி பார்க்கிறாரு? திருத்தோணி அமர்ந்தருளி பவபாசம் அறுத்தவர்தம் பாதங்கள் நினைவுற்றார். அவரை பார்த்த உடனே அந்த திருத்தோணியம் புறத்துல அம்மையோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமிய பாக்குறாராம். இருந்தவத்தோர் அவர் முன்னே இணை மலர்க்கை குவிந்தருளி அருந்தவத்தீர் எனை அறியா பருவத்தே எடுத்து ஆண்ட அந்த அவரோட தந்தைய பார்த்து பாடுறாரு. என்னை அருந்தவத்தீர், அருமையாக தவத்தை உடையவரே, என்னை அறியா பருவத்தை எடுத்தாண்ட தோணிபுர சாமியை நினைச்சு பாடுறார். என்னை அறியா பருவத்துல 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது நீ ஆட்கொண்ட பெருமானே, பெருந்தகை எம் பெருமாட்டி உடன் இருந்ததே. அப்படி நீ ஆட்கொள்கின்ற பொழுது அந்த பெருந்தகையாக இருக்கக்கூடிய பெருமாட்டியும் உடன் இருந்ததே. அந்த தோணியப்ப சுவாமியை நினைந்து சொல்றார். அப்ப பெருந்தகையும் உடன் இருந்ததே என்று பொருந்து புகழியின் மேல் திருப்பதிகம் போற்றி இசைத்தார். ஆக வந்திருக்கக்கூடிய தம்முடைய தந்தையாகிய சிவபாத இருதயரை பார்த்த மாத்திரத்திலே தோணியப்பராக இருக்கக்கூடிய பெருமானும்
அவருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய அம்மையும் இவருக்கு நினைவுக்கு வர, ஆகா, நீங்கள் என்னை 3 வயதிலே ஆட்கொண்ட பெருமானே என்று சொல்லி தோணிபுரத்துக்கு பெருமானுக்கு இங்கு இருந்த வண்ணம் ஒரு பதிகத்தை அமைக்கின்றார். எப்படி நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அஞ்சை களத்திலிருந்து பதிகத்தை அருளி இங்கு அனுப்புகின்றார், அது மாதிரி அந்த பெருமானுக்கு இங்கிருந்த வண்ணம் இவர் பதிகத்தை பாடி அருளி செய்திருக்கின்றார். ஆக இந்த பதிகம் தோணிபுர பெருமானுக்கு மதுரையம்பதியிலிருந்து அது அருளி செய்த அற்புதமான பதிகம். மங்கள நிகழ்ச்சிகள்ல எல்லாமே நம்முடைய இந்த பதிகங்களை பாடுவது வழக்கம். யாரையேனும் வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த பதிகத்தை தான் வாழ்த்துகின்றோம். அந்த அளவுக்கு சிறப்புடைய பதிகமாக இருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமான் பாடிய வழி நின்று நம்முடைய இந்த பதிகத்தை நாம சிந்தனை செய்வோம். இந்த திருக்கழுமலம் என்பது சீர்காழியம்பதிக்கு உரிய 12 பெயர்கள்ல ஒரு பெயர். அது திருநாமம் நாம் அறிந்தது. அதுல இந்த திருக்கழுமலம், ஏன் இந்த பெயர் கழுமலம்? மலம் கழுவுதல், அதான் கழுமலம் அப்படின்னு. அதாவது நம்முடைய நாம் செய்த வினைகளுக்கெல்லாம், நாம செய்கிற நல்வினை தீவினைகளுக்கெல்லாம் நாம அதை அனுபவித்து கழிக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் பகர்கின்றது. அப்போ எல்லா வினைகளையும் கழித்துத்தான் தீர வேண்டுமா? அதற்கு நம்முடைய சமயத்துல எதுவும் பிராயச்சித்தம் அந்த மாதிரி சொல்லவில்லையா அப்படின்னா, அந்த பிராயச்சித்தம் என்பது ஒரு வடமொழி சொல். அந்த வடமொழி சொல்லுல அதற்கு நேர் இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தா கழுவாய். கழுவாய் கழுவாய் அப்படின்னு சொல்றது. கழுவாய் அப்படின்னா வாயிலை கழுவுதல் அப்படின்னு பொருள். அப்போ வாயில் என்ன? வாயில் வினை வரும் வாயில்களை கழுவுதல். அததான் நமக்கு எம்பிரான் ஞான சம்பந்த பெருமான் அவினைக்கு இவினையாம் என்ற ஒரு பதிகத்தை பாடி, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் உய்வினை நாடாதிருப்பதும் உம்தனக்கு ஊனமென்றே, அந்த செய்வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று அதுக்கு நமக்கு ஒரு உய்வினை, அந்த கழுவாய் என்ற சொல்லுக்கும் இன்னும் நேரடியான ஒரு தமிழ் சொல் அப்படின்னா அதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா உய்வு. உய்வு. ஆக உய்வு, அந்த நாம செய்த வினைகளுக்கு உய்வு எது அப்படின்னா பெருமானுக்கு கைவினை செய்து நாம் நீக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு ஒரு சாதனத்தை அல்லது ஒரு கருத்தினை ஞானசம்பந்த பெருமான் தான் அதை பதிவு செய்கின்றார் அவினைக்கு வினையாம் என்கின்ற பதிகத்துல. ஆக அப்ப கழுவாய் அப்படிங்கிறது இங்க கழுமலம் என்ற சொல். கழுமலம் என்பது மலத்தொகுதியை நீக்குமாறு இங்க தன்னுடைய தொகுதினா கூட்டம் எவ்வளவோ செய்து வைத்திருக்கிறோம் இல்லையா, அந்த மல தொகுதி அதெல்லாம் நீக்கும்படியாக இங்க ரோமச முனிவர் வழிபாடு செய்த திருத்தலம் என்ற காரணத்தினால் இந்த திருத்தலம் கழுமலம் என்ற பெயரோடு சிறப்புற்று இருக்கின்றது. இந்த 12 பெயர்களுக்கும் 12 காரணம் இருக்கு. அதுல அந்த கழுமலம் என்பது மிகச் சிறப்புடையது. மற்றது எல்லாரும் இங்க பூசை செய்து அவர்களுக்கு உரிய வினைகள் எல்லாம் நீக்கி எம்பெருமானை பூசித்து உய்வு பெற்றார்கள். அதுபோல இங்க ரோமச முனிவர் அவருடைய மல தொகுதியினை நீக்குவதற்கு இங்கு வழிபாடு செய்து நீக்கி கொண்டார் என்று அவருடைய இந்த வரலாற்றில் நாம பார்க்கின்றோம். எனவே அந்த கழுமலம் என்ற சொல் இது அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். இந்த சீர்காழியம்பதியில சென்று அங்க இருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய திருநிலை நாயகி பிரம்மநாயகி அம்மை, பெரிய நாயகி அம்மை உடனாய் உரைகின்ற பிரம்மபுரீஸ்வரரையும் அந்த தோணியப்பநாத பெருமானையும் சட்டநாத பெருமானையும் வழிபாடு செய்தோமேயானால் இங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், இங்க 22 தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த திருத்தலத்திற்குரிய தல விருட்சம் பாரிசாதம் மரம் என்ற தலவிருட்சம் சொல்லப்படுகின்றது. இங்கு நாம் வழிபாடு செய்தோமேயானால் மலங்களிலிருந்து நீங்கிக் கொள்ளலாம். ஏன்னா பிற பேர்கள் எல்லாம் எம்பெருமான் நமக்கு விதித்ததுதான் இல்லையா. அந்த 6 முன் கருவுள் பட்டது எல்லாம் நமக்கு பிராரத்த வினை, எதை அனுபவிக்கணும் எதை செய்யணும்னு எல்லா காலம் நியதி கலை வித்தை அரகம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி தான் அனுப்பி விட்டுருக்கிறார் சுவாமி. நாம இங்கிருந்து கொண்டு இதையெல்லாம் அனுபவிக்கின்ற காலத்திலேயே எதை நாட வேண்டும் என்று சொன்னால் உய்வை நாட வேண்டும். அப்படி உய்வினை நாடுவதற்கு இது போன்ற சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பதிகங்களை எல்லாம் பாடுதலும்
கேட்டலும், ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், தெளிதல் இவை எல்லாம் எழில் ஞான பூசை என்று சித்தியார்ல சொன்னது போல இதெல்லாம் நமக்கு வினை நீக்கம் செய்வதற்குரிய வாயில்கள். வினை நீக்கம் செய்வதற்குரிய வினையை கழுவிக் கொள்வதற்கான